சரவணன், இதனோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? ஏன்னா தனி நீதிபதி கொடுத்தது, இப்போ நீங்கள் இதை அரசியலாக சொல்கிறீங்க, இந்த பொலிட்டிக்கல் ஃபைட்டை நாங்கள் தொடர்ந்து செய்வோம்னா இதனோட அடுத்த கட்டம் எப்படி பார்க்க? இப்போது இரண்டு விஷயங்கள். ஒன்று வந்து என்ன அப்படின்னா லீகல். ஸோ லீகலாக பார்க்கும் பொழுது என்னென்னா ஜுடிஷியல் டிசிப்ளின் ரிக்வயர்ஸ் தட் சிங்கிள் ஜட்ஜ் ஃபாலோஸ் 2 ஜட்ஜ்மெண்ட்ஸோட ஆர்டர். அப்போ இந்த 2 ஜட்ஜ் அதுதான் முதல்ல கேட்டேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்போ என்ன மரியாதை? இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் யாரும் அப்படியே வயலேட் பண்ணிட்டு போயிடலாமா? அந்த உரிமை யாருக்குமே கிடையாது. நீதிபதிகளுக்கு கூட அந்த உரிமை கிடையாது. மணி கெடு விதித்தது போல எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்லாம் சொல்லி இல்லை, அது இட் வில் ஃபாலோ தி லாஜிக்கல் கோர்ஸ். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்கிறது, எப்படி நடக்குது, யார் இதுக்கு பின்னால் இருக்காங்க, இதை தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பது யார் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ யாரையும் வந்து ஒரு ஏமாற்றி விடவோ இல்லை வந்து ஒரு இதை சொல்லி இது உரிமை இது அப்படின்னு சொல்லி யாரும் வந்து மடை மாற்றி விட, இந்து மக்களினுடைய உரிமை, இந்து மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக இந்த அரசு இருக்குதுன்னெலாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஐயா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக கும்பாபிஷேகம் நடத்திய ஆட்சியில் இந்த ஆட்சி தான் சிறந்த ஆட்சி. நேற்று கும்பகோணத்தில் ஒரு பெரிய கோயிலில் கும்பாபிஷேகம். அதே போல் திருவண்ணாமலையில் 35 லட்சம் மக்கள் போய் அந்த கார்த்திகை தீபத்தை கண்டு ரசித்து வந்திருக்கிறார்கள். சிறப்பான முறையில் தானே நடந்துட்டு இருக்கு. இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு பக்தர் தாக்கல் செய்த வழக்கா அப்படின்றது யார்? இவர் இந்த ராம ரவிக்குமார்ன்றவர் யாரு? அவர் மேல என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு? செல்போன்ல ஒரு போட்டோவை பிடிச்சிக்கிட்டு தூணு காணோன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதை போல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அரசியல் கட்சியை வைத்திருக்கக்கூடியவர் நான் வந்து பக்தர்களுக்காக இந்த வழக்கை தாக்கல் செய்கிறேன் அப்படின்னா அட்மிட் பண்ணிருச்சே, இல்லாட்டி தள்ளுபடி பண்ணியிருக்கணும்ல. அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல அதாவது நம்ம வந்து 3 டயர் அப்பீல் சிஸ்டம் வச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னா நீதிபதிகள் தவறு செய்யலாம், தீர்ப்புகள் தவறாக வரலாம், அதனால அதை திருத்த வேண்டும் அப்படின்றதுக்கு தான் 3 டயர் அப்பீல் சிஸ்டம். இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, அதே போல இப்போ இவங்க வந்து தீர்ப்பு கொடுத்து விட்டார் நீதிபதி, ஐயோ நீங்க இதை பின்பற்றவில்லையே அப்படின்றாங்க. அவர்களுக்கு அமித்ஷா அவர்களுடைய அறிவுரையை சொல்ல விரும்புகிறேன். என்ன சொன்னார் அமித்ஷா? அண்ணன் அமித்ஷா, courts should not give orders which are not implementable அப்படின்னு எதை பத்தி சொன்னாரு? சபரிமலை வழக்குல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஏற்று நடத்திக்கிட்டாங்களா? பாஜக அவர்கள் என்ன சொன்னாங்க? சார் தயவு செஞ்சு கோயில் விஷயத்துல தலையிடாதீங்க சார் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அமித்ஷா சொன்னதை திரு நயினார் நாகேந்திரன் கேட்க மாட்டாரா? திரு நாகராஜன் கேட்க மாட்டாரா? நவநீதன், இதுல இப்போ இந்து மக்களுக்கு எதிராக இருப்பது போல பாஜக சித்தரிக்கிறது, ஆனா அது எடுபடாதுன்றார் சரவணன். கும்பாபிஷேகம் பண்றது எந்த ஆட்சி? இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கிறது இந்துக்களுக்கு எந்த ஆட்சின்னு கேட்க. 44,121 கோயில் இருக்கு, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு தமிழ்நாட்டில். இது நான் சொல்றேன் 2021 ஸ்டேட்டஸ். இதில் பாருங்க, ஒரு வித்தியாசமான சில இது படிக்கிறேன். செப்டம்பர் 2023 அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயிலோட வடக்கு கோபுரத்தை மூடி வச்சிருக்காங்க. எல்லா வடக்கு கோபுர கதவையும் திறக்க வேண்டும்னு ஹைகோர்ட்ல வந்து ஆர்டர் வந்துருக்கு. யாரை கேட்டு மூடினாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நெல்லையப்பர் கோயிலில் ஒரு 8ஆம் நூற்றாண்டு கோயிலில் வந்து ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது, அதெல்லாம் அகற்ற வேண்டும். போன மாதம், அதாவது நீங்கள் வந்து நிலத்தை மீட்டதை போடுறீங்க, அந்த கோயிலுக்கான சொத்து என்ன இருக்குன்றதை ஏன் நீங்க போட மாட்டேன்றீங்க? நீங்க வந்து தப்பா இது கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையோட பொறுப்பு என்ன? இந்துக்கள் இடையே இந்து சமயத்தை பரப்ப வேண்டும், அதை குறித்து இப்ப செய்ய வேண்டும். அவங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த விஷயத்துல இது பண்ணிட்டு கார்த்திகை தீபம் தானே நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு அவங்க வந்து இது கொடுத்துட்டு செக்யூரிட்டி கொடுத்துட்டு அவங்க இதை பண்ணிருக்கணும். இல்ல சார், அதை செய்ய தவறி விட்டது இந்து சமய அறநிலையத்துறை. 2 நீதிபதிகள் உத்தரவை சட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது அறநிலையத்துறை. நீங்க பாடம் எடுக்க வேண்டாம். அது வந்து எங்க அண்ணன் சேகர் பாபுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். நீங்க பாடம் எடுக்க வேண்டாம். இந்து சமய அறநிலையத்துறைக்கு நீங்க பாடம் எடுக்க வேண்டாம். வன்னியரசு இதனோட அடுத்த கட்டம்ன்றது நவநீதன் சொல்வது, இதை படிச்சு பார்த்த பிறகு தெரிஞ்சிரும் அப்படின்னா இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி வந்துருமா? சட்ட சிக்கலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த கட்டத்துல.
இல்ல அதாவது 2014 தீர்ப்பு, 2017 வந்த அதை ஒட்டி வந்த தீர்ப்பு, இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த வழக்கை வந்து பாக்குறாங்க. இது வந்து சட்டத்தின் அடிப்படையில நீங்க வந்து 1971 வழிபாட்டு இடங்கள் சட்டம், இந்த சட்டத்தின் அடிப்படையில மரியாதைக்குரிய அன்றைய உச்சநீதிமன்ற நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வழங்கிய தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட்டஸ்கோ அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எந்த வழிபாட்டு தலங்கள்லையும் இந்த மாதிரியான பாபர் மசூதிக்கு பிறகு நீங்க வந்து எந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரியான வேலையில செய்யக்கூடாது. எந்த மாதிரி வேலைகள், அத்துமீறி இந்த மாதிரி ஒரு தீபம் ஏத்துறது, இல்ல இடத்த போய் பண்றது, இல்லைன்னா வந்து இங்க வந்து ஞானவாபி கோயில்ல எப்படி இந்த மாதிரி இது இருந்தது, லிங்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, இது எல்லாமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத சட்டத்தை ஒரே ஒரு கேள்விதான் வன்னியரசு. இந்த இதுல இப்ப ஜி.கே. நாகராஜ் சொன்னார்ல, இப்போ என்னங்க கார்த்திகை தீபத்தை வந்து ஏத்த விடலையே, இதை தடுத்துட்டாங்களே அப்படின்றதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு ஜி.கே. நாகராஜ். அது உங்களுக்கு நெருக்கடியா போயிட்டாங்களான்னு கேட்கிறேன். திரும்ப மாட்டாங்களான்னு கேட்கிறேன். இல்ல நேற்றைக்கு அத்தனை பேர் வந்திருந்த அத்தனை பேரும் பக்தர்கள் இல்ல, அவங்க வந்து வெளியூர்கள்ல இருந்து இறக்கி விடப்பட்ட இந்து முன்னணியை சேர்ந்த ரவுடி கும்பல் தான் அதுல வந்து வந்திருக்கிறவங்க எல்லாமே ரவுடி கும்பல் தான். அப்படி வார்த்தையில எப்படி சொல்லணும்? ஏங்க போலீஸ் அடிச்சு மண்டையை உடைக்கிறாங்க, ரவுடிகளா இல்லையா? இல்ல நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. போலீஸை அடிச்சு நீங்க வந்து ஓட விடுறாங்க, அவங்க ரவுடிகளா இல்லையா? யார் உள்ளூர்காரங்க வந்தாங்களா? பக்தர்கள் எல்லாருமே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க, மேல போய் தீபம் ஏத்திட்டாங்க. இவங்க 10 பேர் போகணும்னு சொல்லி சொல்றாங்க, அங்க சண்டை போடுறாங்க, போலீஸ் சட்டை பிடிச்சு இழுக்கிறாங்க, பெண் போலீஸை பிடிச்சு இழுக்கிறாங்க. இது ரவுடித்தனம் இல்லையாங்க? நீங்க பக்தர்கள் யாரு பக்தர்கள்? நீங்க எந்த அடிப்படையில் பேசுறாங்க? அப்ப முழுக்க இது வந்து அரசியலுக்காக இது வந்து பண்றாங்களே. இன்னொன்னு கேக்குறேன், எதுக்காக தீபம் ஏத்துறாங்க? எதுக்கு கேளுங்க. அதாவது எதுக்காக தீபம் ஏத்துறாங்க? என்ன கோரிக்கை? இவங்க வந்து என்ன கோரிக்கைக்காக பண்றாங்க? அனைத்து அறுபடை வீடுகளையும் வந்து அன்னை தமிழ்ல தான் வந்து வேதம் ஓதணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்தினா கூட விடுதலை சிறுத்தைகள் ஆதரிப்போம். அல்லது இருங்க நான் சொல்லிடுறேன், அல்லது வந்து இங்க சிதம்பரம் தீட்சிதர் கோயில்ல வந்து அங்க உள்ள வந்து கருவறைக்குள்ள வந்து போவோம், வாங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களால வாங்க, தலித்துகளை விட்டுருங்க, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை ஓபிசி சமுதாயத்தை நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் இந்து முன்னணி கூட்டு போங்க, விடுதலை சிறுத்தைகள் நாங்க ஆதரிக்கிறோம். இல்ல வந்து விழுப்புரம் திரௌபதி அம்மன் கோயில் மூடிய கிடக்குங்க, வாங்க அந்த கோயிலை நாங்க வந்து திறந்து விடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லுங்க. அது ஒரு சமூக நீதி. இது என்னங்க தீப ஏத்துறதுக்கு இது என்னங்க ஒரு வன்முறை தூண்டுறது அடையாளமா இது? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. பதில் சொல்லிருங்க. அது அதான் கந்த சஷ்டி கவசத்தை அவமதிச்சாங்க, பாஜக கையில வேல் எடுத்தோம். இப்போ சைவம் வைணவம் குறித்து ஒரு அமைச்சர் பேசினாரு, நீதிமன்றமே கூட்டு வச்சது. இந்துக்களை அவமதிக்கிறங்கிறது, கேவலப்படுத்துறது, இன்னொரு மதத்தை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது, சந்தோஷப்படுத்துறது திமுகவுடைய அரசியல் சித்து வேலை. இப்படித்தான் அவங்க ஆட்சி செய்யறாங்க. சாதிக்குள்ள சண்டை போடுவாங்க, மதத்துக்குள்ள சண்டை யாரும் அவமானப்படுத்தல. திருச்சிக்கோங்க, நீங்க தான் படுத்திட்டு இருக்கிறீங்க. இந்துக்களை ஆமா, நீங்க இந்துக்கள் வேற, தமிழர்கள் வேற. இதெல்லாம் உங்களுடைய புதிய இதெல்லாம் உங்களுடைய புதிய பரிமாணம். நீங்க எது வேணா சொல்லுவீங்க. முதல்ல வேங்கை வயல் பத்தி நீங்க கவலைப்படுங்க. இல்ல முதல்ல வேங்கை வயலை பத்தி கவலைப்படுங்க, வேங்கை வயலை பத்தி குறிச்சு கவலைப்படுங்க. வேங்கை வயலுக்காக போய் நீங்க போராடுங்க, போய் பாருங்க வேங்கை வயல் நடக்குது. தயவு செய்து ஒரு கேவலமான அரசியல், ஒரு சமுதாயத்தை பண்ணாதீங்க. ஒரு வக்கீல தாறுமாற அடிச்சு போடுற நீங்க ஒரு வக்கீல, ஒரு தலைவர் அடிக்க சொல்றாரு, அடிக்கிறது வேடிக்கை எப்படி எவ்வளவு மோசமான பேச்சு அவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? உணர்வுகளை மதிக்கிற எங்களை குண்டர்கள் சொல்றாரு. கேவலமானவர்கள். நம்ம தவிர்த்துட்டு போயிடலாமே, அதுக்காக தான் நான் சொல்றேன். நம்ம விமர்சனங்களை முன்வைக்க என்ன பேசுறாங்க இவங்க? என்ன பேசுறாங்க? ஒரு மதத்துக்கு மரியாதை இல்லையா? என்னோட உணர்வு, என்னுடைய நாடு, என்னுடைய மதம், என்னுடைய இனம். அவங்க எல்லாம் இந்துத்துவ கிடையாது, அவங்களுக்கும் பக்திகள் கிடையாது. அரசியல் இயக்கம் பயன்படுத்தி இதை வந்து ஒரு அரசியலாக்கி
திரு நாகராஜ், நீங்க யாருங்க குண்டர்கள்? இல்ல ஒரே யாரு ஒரு போலீஸ்காரன் அடிச்சவன் தான் குண்டர். பிரியாணிக்கு போறவன் போலீஸ்காரன் யார் அடிச்சா? பாட்டில் வாங்குறவன் குண்டர். அடிச்சவன் குண்டர். பிரியாணி போலீஸ்காரன் கவனம். திரு நாகராஜ், ஒரே வித்துட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல பேசாதீங்க. நான் ஒரே ஒரு நாகராஜ், நான் வந்து தவறான பேச்சு பேசுறாங்க. இல்ல சரவணன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. திரு நாகராஜ், நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. என்னப்பா அவர் சொன்னது? காவலர்களை தாக்குறாங்க, இத கொண்டு வந்து தாக்குறாங்க, ரத்தம் வழியே காவலர்கள் போறாங்களே, அவங்கள நான் என்ன சொல்லணும்னு கேக்குறேன். பக்திமான்கள் பக்தி பரவசத்தோடு காவலர்களை தாக்கி இருக்கிறார்கள். திமுக கூட்டத்துல சார், திமுக கூட்டத்துல பெண் போலீஸ் தாக்கலையா? பெண்மோட கை வைக்கலையா? அது கேவலம் இல்லையா? நாங்க எங்களுடைய மாவட்ட தலைவரும் அடிபட்டு இருக்காரு, அது தாக்கப்படல சார். நடந்தது விபத்து, தாக்கப்படல. தாண்டி போறாங்க, தள்ளுமுள் ஏற்படுது. விபத்து அல்ல, திட்டமிட்டு தாக்கப்படல. உங்களை மாதிரி திட்டமிட்டு பெண் போலீஸ் மேல கை வைக்கல. திமுக என்ன செய்றாங்க? பாஜக எம்பி என்ன செய்றாரு? தங்க மங்கைகள் என்ன செய்றாரு? சுட்டி காண்பிப்போமா? அவரை குறுக்கிட விரும்பினா நான் மீண்டும் வரேன். ரொம்ப சுருக்கமா உங்க கருத்தை சம்ம பண்ணலாம். ரொம்ப சுருக்கமா தான் சொல்லிடுறேன். இது விஷயம் அதாவது வன்னியரசு சார் சொல்லியிருந்தார். ஏன்னா அவருக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன். சிதம்பரம் கோயிலை தொகுதியை சேர்ந்தவர் திரும்ப அவர் சிதம்பரம் கோயில் இல்லாம மொத்த கோயில்களுடைய இதை பத்தி எவ்வளவு கொச்சையாக பேசினார். அதுக்கப்புறம் அவரே பாராளுமன்றத்தில் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டார். எதுக்கு மன்னிப்பு கேட்டார்? அவர் சொல்லும்போது காணொலியில் பேர் சொல்ல சபரி தீட்சிதர் என்ற ஒரு நபர் பேசினார், புண்பட்டு விடுமோ அப்படின்னால நீங்க வந்து இந்துத்துவா பத்தி நீங்க ரெட்டை வேடம் பேசாதீங்க. அடுத்தது சார், இந்த கலவரக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாராளுமன்றத்தில் எங்க பேசினாருங்க? பாராளுமன்ற வெளியில வந்து பேசினார் சார். சரி, நிறைவு கருத்து நீங்க பதில் சொல்லுங்க. வெளியில வந்து பேசினார். நான் திரும்ப சொல்றேன், வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். பாராளுமன்றம் இப்ப வெளியில சொல்றீங்க. எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, என்கிட்ட வீடியோ நான் தரேன். அடுத்தது வந்து சார் ஒன்று சொன்னாரு குண்டர். அப்போ நான் வந்து பொதுவாக தான் கேட்கிறேன். கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஆம்பூர்ல கலவரம் நடந்தது, அவங்களாம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ அடுத்த பாயிண்ட் முடிச்சிரு. அடுத்தது சார், இந்த கும்பாபிஷேகத்தை பத்தியே சொன்னாரு சார். அதெல்லாம் வந்து மக்கள் பணத்துல இருந்து நீங்க தான் பண்றீங்க, கவர்மெண்டா சோர்ஸ் பண்ணி எதுவும் பண்றது இல்ல. அதாவது தொடர்ந்து ஏதோ ஒரு முறையில இந்துக்கள் மீது ஒரு அடக்குமுறை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபெயிலியர், திராவிட மாடலுக்கு ஒரு ஃபெயிலியர். ஏன்னா உங்களால மத நிலையத்தை காப்பாற்ற முடியல. நிறைவு கருத்து சரவணன். இப்போ தமிழ்நாட்டின் முதல்வர் இந்த பிரச்சனையை எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறார், மத நல்லிணக்கத்திற்காக எப்படிப்பட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மிகுந்த உற்சாகத்தை உருவாக்கி இருக்கிறது. நம்முடைய மண்ணே வந்து மத நல்லிணக்கத்திற்கான மண், மத துவேஷத்திற்கு எதிரான மண். மதத்தை வைத்து இங்க யாரும் அரசியல் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து ஒரு சிறப்பான முன்னெடுப்பை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். யாரும் வாலாட்ட முடியாது. திரு நாகராஜ், உங்க நிறைய கருத்து. கோவையில குண்டு வெடித்தது கோட்டை ஈஸ்வரன் முன்பாக. சிலிண்டர் வெடியுண்டுன்னு சொன்னாங்க. ரெட் ஃபோர்ட்ல குண்டு வெடிச்சதை யாருனே இன்னும் கண்டுபிடிக்கல. அதுக்குள்ள நம்ம வந்து சிலிண்டர் வெடிகுண்டுக்குலாம் போய்ட்டோம். கண்டுபிடிச்சிட்டாங்க சார். 5 பேர் பிரதமர் வீட்டுல இருந்து 12 கிலோமீட்டர் தெரியாத உங்களுக்கு. அது சொல்ல மாட்டீங்க. 12 கிலோமீட்டர் பாகிஸ்தான் கரையை முஸ்லிம் சொல்ல மாட்டீங்க நீங்க. ஆனா வந்து பிரதமர் வந்து சிறப்பான அதிகாரி, சிறப்பான நிர்வாக திறமை உடையவர். திரு நாகராஜ், நெற்றியில கோயிலுக்குள்ள போவாரு திருமாவளவன், நெற்றியில பொட்டு வச்சுக்குவாரு, திண்ணீர் வச்சுக்குவாரு, வெளியே வந்து பேட்டி தரப்ப அழிச்சிடுவாரு. இதுதான் அவங்க அரசியல் கேவலம். ஓட்டு பொறுக்கியெல்லாம் இதுதான் சரியான வார்த்தை. வேண்டாம். ஓட்டு வாங்குறதுக்காக இல்ல நாகராஜ் அதை அனுமதிக்க முடியாது. இல்ல அது திரும்ப பண்ணுங்க, அதெல்லாம் வேண்டாம். இதை விட இல்ல நான் அவர் ரிட்டாலியேட் பண்ணா இன்னும் பெற முடியாது. தவறான வார்த்தையை வன்னியரசு பேசுறாரு. பார்வையாளர்களை நம்ம கொச்சப்படுத்த வேண்டாம், கண்ணியமா பேசலாம். எப்படி இப்படி அவங்க பேச முடியும்? இல்ல எப்படி ஒரு பக்தர்களை எப்படி குண்டர்கள் சொல்ல முடியும்? எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்? தவறுங்க இது. நீங்க கண்டிக்கணும். அவர் திரும்பவான வார்த்தை திரும்பவானவர். சரி, வன்னியரசு. இல்ல நான் பக்தர்களை சொல்லல, காவல்துறையை அடித்தவர்களை தான் நான் ரவுடிகள் சொன்ன, பக்தர்களை யாரும் சொல்லல. அதனால வந்து ஓட்டு பொறுக்கிறவங்க பொறுக்கிகள் பாஜகவும் ஓட்டு பொறுக்கிகள் தான். சொல்லி முடிச்சிருக்கேன். பொறுக்கிகள் தான்.
சார், இல்ல, அதை கடந்து போயிடலாம். வன்னியரசு பாயிண்ட் குறுக்கிட வேண்டாம். அவர் நிறைவு கருத்து. ஒரு தலைவர் வக்கீல் அடிக்க சொல்றாரு, ஒரு குண்டர்கள் தொண்டர்கள் அடிக்கிறாங்க. நீங்க வந்து இந்த விவாதத்துல வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருக்கீங்க. பிறகு நீங்க அதை தான் சொல்லுவீங்க. நான் ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன். குறுக்கிட வேண்டாம். அவர் நிறைவு கருத்து. அவருக்கான நேரம். வேங்க வயலுக்கு நீங்க போராட்டம் நடத்துனீங்களா? முதல்ல சார், வேங்க வயலுக்கு நீங்க போராட்டம் நடத்துனீங்களா? நேரமின்மை. நான் கேக்குறேன், வேங்க வயலுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பேசுறீங்க இது வரைக்கும்? சரி, நாகராஜ் குறுக்கிட வேண்டாம். அவர் முடிச்சிருக்கோம். நீங்க வன்னியரசு சுருக்கம். நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் திசை திருப்புறாரு. நான் சொல்றேன், நான் என்ன அந்த ஆதாரங்களை சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். அது மட்டும் அனுமதி கொடுங்க. பிப்ரவரி 25, 2015 நியூஸ் மினிட்ல வந்த அந்த பத்திரிகையில வந்த செய்தியை நான் அப்படியே படிக்கிறேன். சுருக்கம். தியாரி சாமிநாதன் himself is a part of the Hindu Munnani. He told the news minute organization with Hindu Munnani and RSS have denied involvement, but people associated with them are part of protest. I don't follow the Hindu Munnani's ideology. அவர் சொல்றது யார் சொல்றது? தியாரி சாமிநாதன் அவர்கள் பெருமாள் முருகன் வழக்குல அவர் பேசினதை வந்து நியூஸ் மீட்ல இப்ப செய்தி இல்ல நான் இப்ப ஃபாலோ பண்ணலன்றாரு. நான் வந்து அவர் என்ன சொல்றாரு, முழுமையாக நீங்க கேளுங்க. நீங்க அப்ப இந்த பின்னணியில இருந்து நீங்க பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் அவர் வழங்கி இருக்கிறாரு ஒழிய முழுக்க இது திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு செய்தியை வந்து கொடுத்து மேல்முறையீடு போறாங்க. அப்ப இந்த மேல்முறையீட்டின் அடிப்படையில பார்ப்போம். அப்ப இந்த பின்னணியில இருந்து தான் இந்த வழக்கை பார்க்கணுமே ஒழிய இது ஒரு சமூக நல்லிணக்கத்துக்காக திமுக அரசு இதை முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் பாராட்டுகிறோம். உரிமையை நன்றி.